இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன? செந்தில் பாலாஜி மினிஸ்டரா இருக்க வேண்டுமா? அவ்வளவுதான் கேள்வி. அப்ப அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு யார் கொடுக்கணும்? செந்தில் பாலாஜி அவர்கள் தான் கொடுக்கணும். அவர் மந்திரியா இருக்கணுமா, மந்திரியா இருக்கக்கூடாதான்னு? இல்ல அவரை தவிர வேற எந்த மந்திரியுமே இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்துல? டெஃபினட்டா இருக்காங்க டேலண்டட் பீப்புள். விட்னஸ் கவர்மெண்ட்ல இருக்காங்க. மேட்டர் வந்து ட்ரையல் கோர்ட்ல இருக்கு. ட்ரையல் நடத்துறதுக்கு விட்னஸ் வந்தாகணும். அப்ப விட்னஸ் வந்தாகணும்னா டெஃபினட்டா செந்தில் பாலாஜிக்கு அகேன்ஸ்டா தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாகணும். அப்ப யார் வரா யார் போறான்னு கண்டிப்பா கவனிக்கப்படுவாங்க கவர்மெண்ட்ல. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தடையாத அமைது இல்லை. அப்போ தடையா அமையும் பொழுது அந்த இடத்துல வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தான் செந்தில் பாலாஜி பீயிங் மினிஸ்டர். அப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் கொடுக்கணும். எப்படி வந்து பெயில் கிடைக்கிறதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் தான் விருப்பப்பட்டு வந்த அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு பெயில் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணாரோ, அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பெயிலை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் விட்னஸஸ் வந்து ஃபியர் இல்லாம கூண்டுல ஏறி விட்னஸ் பாக்ஸ் நின்று பதில் சொல்றதுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்க வேண்டியது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொறுப்பு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த கண்டிஷன்லையுமே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை. பட் மந்திரியா இருக்கிறதுனால விட்னஸ்க்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அப்போ கொஸ்டின் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கக்கூடாதுன்றது தான் பாயிண்ட். விட்னஸ் பாதிக்கப்படக்கூடாது. விட்னஸ் பாதிச்சா செந்தில் பாலாஜி எந்த பதவியில் இருந்தாலும் ரிசைன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.